வணக்கம், நான் உங்கள் டஸ் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக பார்க்குறேன். இது ஒரு மோட்டோ விளாகிங் சேனல். பட் நம்ம இப்போ மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அப்படின்னா நம்மக்கிட்ட பைக்ஸும் இல்லை, ஆக்ஷன் கேமராஸும் இல்லை. இதனால் நம்ம மோட்டோ விளாகிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாது. பட் மேபி ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அது வரைக்கும் இந்த சேனலில் என்ன போகும் அப்படின்னு சொன்னால் பைக் ரிவ்யூஸ் அப்படி போன்ற ரிலேட்டடான வீடியோஸ் தான் போயிட்டு இருக்கும். பட் சம்மந்தமே இல்லாத வீடியோஸ் எல்லாம் போடுவேன். பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால் Yamaha R15V4 புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஒரு பேசிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக பார்க்க போகிறது லுக் அண்ட் டிசைன், ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ், மூன்றாவது மைலேஜ், நாலாவது ப்ரைஸ் இன் ஸ்ரீலங்கா. இதனால நம்ம இன்றைக்கு பேசிக்காக பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்க முன்னாடி R15 B3 அண்ட் B4 எதுக்காக மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். R15 ஒரு மிடில் கிளாஸ் பாய்ஸோட பெரிய ட்ரீம். பட் இப்போது மிடில் கிளாஸ் பாய்ஸால் வாங்க முடியாத அளவுக்கு ப்ரைஸ் ஸ்ரீலங்காவில் போய்த்துருக்கு. அதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். நம்ம லாஸ்ட் டைப் அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பாய்ஸ் சூப்பர் பைக் ஓட்டணுமென்று ஆசைப்படுவாங்க. அதை பூர்த்தி செய்கிறதுக்காக சூப்பர் பைக்கில் இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸையும் சேர்த்து 150cc செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணது தான் இந்த R15 B2 B3 B4. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது லுக் அண்ட் டிசைன். R7 பைக்கோட லுக்கை அப்படியே காப்பி பண்ணது தான் R15 B4. சைட்டில் போடுறோம் பாருங்கள். இண்டிகேட்டர் LED கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டும் LED தான். ஹெட்லைட் ரொம்ப லாங்காக கொடுத்துருக்கிறதால நைட் ரைடுக்கு சூப்பர் விசிபிலிட்டியாக இருக்கும். ஃபியூவல் டேங்கோட டிசைன் பற்றி பார்த்தோம்னா B3யை விட பல்காக கொடுத்துருக்காங்க. சீட் டிசைன் பற்றி பார்த்தோம்னா ஸ்போர்ட்டி ஃபீலும் கம்ஃபர்டபுளும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெயில் லுக் பற்றி பார்த்தோம்னா பாயிண்டட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்க்க போகிறது பெர்ஃபார்மன்ஸ். இன்ஜின் டைப் 155cc, சிங்கிள் சிலிண்டர், லிக்விட் கூலர், 4 ஸ்டோக், 4 வால்வில் கொடுத்துருக்காங்க. இது VVA டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. லோ RPMல ஸ்மூத்னஸ் பிக்கப்பும், ஹை RPMல எக்ஸ்ட்ரா பவர் பூஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். மெக்ஸ் பவர் 18.4 PS, 10,000 RPM கொடுத்துருக்காங்க. மெக்ஸ் டோர்க் 14.2 Nm, 7,500 RPM. கியர் பாக்ஸ் 6 ஸ்பீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது 100 km/h ரவுண்டாக 11 செகண்டில் ரீச் பண்ணிடும். டாப் ஸ்பீட் 135லேருந்து 140 கிட்ட போகுது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. நான் பார்த்த ஒரு வீடியோ இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. 135 இதில் ஸ்பெஷலாக கொடுத்துருக்குறது என்ன அப்படின்னு சொன்னால் டூயல் சேனல் ABSம் குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது சூப்பர் பைக்கில் இருக்கிற குயிக் ஷிஃப்டரை இதுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்க்க போகிறது மைலேஜ் பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. Yamaha என்றாலே எல்லாருக்கும் தெரியும் மைலேஜ் அதிகமாக தான் கொடுக்கும்னு. அதுவும் B4ஓட மைலேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். இதில் ப்ளஸ் அப்படின்னா VVA யூஸ் பண்ணியிருக்காங்க. இதால் பவர் அண்ட் மைலேஜ் இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுது. லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ப்ரைஸ். அதாவது ஸ்ரீலங்காவில் ஒரு B4 எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கூகுள் படி பார்த்தா எவ்வளோ போகுது அப்படின்னு சொன்னால் 5 லட்சம் அப்படின்னு சொல்லுது. பட் இங்கே விற்கிற விலை 16 லட்சம். கிட்டத்தட்ட எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 11 லட்சம் டிஃப்ரெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 lakhs அப்படி போய்கிட்டு இருக்கு. பட் அது ஓகே. 2 lakhsன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஏனெண்டா இந்தியாவிலே மேனுஃபேக்சரி பண்ணுறதால அங்கே 2 lakhs அப்படி போயிட்டு இருக்குது ஓகே. பட் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அதிகமான விலையில் போய்கிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருந்தால் எப்படி இங்கே ஒரு மிடில் கிளாஸ் பசங்களால் அவங்களோட பைக்கை வாங்க முடியும்? இது ஒரு மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இது ஒரு பெரிய கனவாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த விலை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதால் இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வழி எனக்கு தெரியும். ஏன்டா எனக்கும் R15 மேலே ரொம்ப விருப்பம். அதனால் நானும் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதனால் எனக்கு அந்த விலை சாட்டிஸ்ஃபைட் இல்லை. 16 லட்சம்ன்றது ஒரு பணக்காரன் வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த விலை இருக்குது. பட் ஒரு மிடில் கிளாஸ் வாங்குகிற அளவுக்கு இந்த விலை இல்லை. ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும்
ஏன் 16 லட்சம் போகுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 லட்சம் போய்கிட்டு இருக்குது. பட் நம்ம நாட்டில் 16 லட்சம், கிட்டத்தட்ட 14 லட்சம் டிஃப்ரெண்ட். சரியா? அது ஏன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுமதி இறக்குமதி டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய காரணம் சொல்கிறாங்க. பட் எந்த தோட்டுப்படி கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் விற்றா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் நம்மளோட அரசாங்கம் அப்படி விற்கவும் வாய்ப்பில்லை. அவங்களுக்கான ஒரு லாபத்தை தான் அவங்க பார்ப்பாங்க. பட் பிரச்சனை இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் பசங்களை பொறுத்த வரைக்கும் R15 not a bike, தட் இஸ் எமோஷன். அவங்களுக்கு அது ஒரு பெரிய கனவு, ட்ரீம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ட்ரீம். எனக்கும் அந்த ட்ரீம் இருக்குது. ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன், என்னாலையும் வாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கேன் நான். பட் இது எப்போ குறையும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. பட் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை, see you, டாட்டா. எல்லாரும் சேஃபாக இருங்க. ஓகேங்களா? பை.